Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 416 புள்ளிகள் இறங்கி 76,886 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 97 புள்ளிகள் இறங்கி 23,995 முடிஞ்சிருக்கு. சந்தையில ஏன் இந்த இறக்கம் அப்படிங்கிறது உட்பட நிறைய விஷயங்களை நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் சார். நேத்து நீங்க சொன்ன மாதிரியே சந்தையில வாலட்டிலிட்டி இருந்துகிட்டு தான் இருக்கு. நேத்து ஏறிய சந்தை வந்து இன்னைக்கு இறக்கத்துல முடிஞ்சிருக்கு. இந்த இறக்கத்துக்கான காரணம் என்னங்க சார்? தொடர்ந்து Q4 ரிசல்ட்ஸ் வருது, FII செல்லிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா சார்? காரணங்கள் இருக்குங்களா சார்? முக்கியமாக கச்சா எண்ணெயினுடைய விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வர்றது ஒரு முக்கியமான காரணமாக நான் பாக்குறேன். இருந்த போதிலும் இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பாத்தீங்கன்னா 23,995 இட் இஸ் வெல் அபோவ் தி சப்போர்ட் லெவல். நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவல் உடனடியாக 23,800 850 கிட்ட இருக்கு. சோ அந்த சப்போர்ட்டுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. நிஃப்டியில அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தோம்னா 20 விலையேற்ற பங்குகள், 30 விலை இறக்க பங்குகள் அப்படிங்கறத பாக்குறோம். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா வரும் நமக்கு. அதுல வந்து ஒரு 11 பங்குகள் விலை ஏற்ற பங்குகள், அது போக மிச்சம் எல்லாமே விலை இறக்க பங்குகள். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சென்செக்ஸ் இறங்கி இருக்குது 416 புள்ளிகள். இதுல 140 புள்ளிகள் சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணம் ஐசிஐசிஐ வங்கி, 98 புள்ளிகள் இறங்குவதற்கு காரணம் HDFC வங்கி, 85 புள்ளிகள் இறங்குவதற்கு காரணம் ஆக்சிஸ் வங்கி, 74 புள்ளிகள் 73 புள்ளிகள் இறங்குவதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ அது போக இன்ஃபோசிஸ், மாருதி எல்லாம் வருது. இந்த முதல் 4 இந்த வங்கித்துறை பங்குகளை சேர்த்தாலே 400 புள்ளிகள் கிட்டத்தட்ட வந்துருது. நம்ம அந்த குறியீடு இறங்குவதற்கான மேஜர் முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வங்கித்துறைக்கான குறியீடு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை தாண்டி மற்ற பங்குகளும் இறங்கி, இப்ப மாருதி இறங்கி இருக்கு. மாருதி வந்து அதனுடைய காலாண்டு முடிவுகள் வெளியா இருக்குது, அதை பத்தி நம்ம பின்னர் விவாதிப்போம். அது இறங்கி இருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா டிக்ளைன் அதிகமா இருந்தால் கூட சிக்னிபிகண்டா இல்ல. அட்வான்ஸ் 1490, டிக்ளைன் 1784 ப்ராடக்ட் மார்க்கெட்ல. 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகள் இன்னும் கணிசமா அதிகமா இருக்கு. 52 வாரம் லோ 23 தான், ஆனால் ஹை வந்து 140. அதே மாதிரி லோயர் சர்க்யூட் 67 தான், அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணது 94 அப்படிங்கறத பாக்குறோம். இங்கேயும் வந்து அவ்வளவு நெகட்டிவா இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. சென்செக்ஸ் நிஃப்டி இறங்கி இருந்தால் கூட நிஃப்டி 50, 100, 200, 500 இதெல்லாம் சின்ன சின்ன இறக்கத்துல தான் இருக்கு. ஆனால் நிஃப்டி மிட் கேப் 50, மிட் கேப் 100 ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி ஸ்மால் கேப் 100 கூட ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ நிப்டி 500க்கு பியாண்ட் இருக்கக்கூடிய பங்குகள்ல வந்து பெரிய அளவு இறக்கம் இல்லை அப்படிங்கிறது இதுல தெரியுது. உலகத்துறையிட்ட வந்து மற்ற குறியீடுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு இறக்கத்துல இருந்தாலுமே எதுவுமே கணிசமான இறக்கத்துல இல்ல. வங்கிகளுக்கான குறியீடு, குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடை தவிர. சோ இதுதான் இன்னைக்கு நிலவரம். இதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறது வங்கித்துறைங்கிறத எல்லாத்துக்குமே மூலாதாரமாக இருக்கக்கூடியது 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, மார்ச் மாதம் தொழில் உற்பத்தி குறியீடு, அது குறித்த புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. மார்ச் மாதம் வந்து 4.1, அதே வந்து பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா 5.1. 5.1 இருந்தது 4.1 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு சந்தையை பொறுத்தவரை. 2வது, இந்தியன் க்ரூட் பாஸ்கெட். அப்கோர்ஸ் க்ரூட் பாஸ்கெட்டே க்ரூடே ஏறி இருக்கு, $100 தாண்டிடுச்சு. பிரெண்ட் க்ரூட் 111, 110 தாண்டி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் பாத்தீங்கன்னா 110 தாண்டிடுச்சு. 109 கிட்ட இருந்தது ஒரு நாட்கள் முன்பு வரை, இப்ப 110 தாண்டி இருக்கு. சராசரியாக ஏப்ரல் மாதம் 114 அப்படின்னு இருக்கு. இது இன்னும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இன்னைக்கு 5% கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்திருக்கு சர்வதேச சந்தையில, ஹீட்டிங் ஆயில் எல்லாமே. இதனுடைய தாக்கத்தை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும்னா அடுத்து ரொம்ப ஒரு சின்ன அதிர்ச்சியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் இது 3மே வந்து அவங்க ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ், இது 3 பேர் தான் அதுல உறுப்பினர்கள். அந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஃபியூவல் பிரைஸ் வந்து அன்பிரசிடென்டா ஏறி இருக்கு. இதே போக்கு தொடருமானால் நான் எங்களுடைய ஆபரேஷன்ஸ் முழுக்க சஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும், நிறுத்த வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஏர் டர்பைன் ஃபியூவல்னு சொல்றது, அந்த விமானங்களுக்கு தேவையான அதனுடைய விலை வந்து உள்ளூர் பயணங்களுக்கு பயன்படுத்துவதற்கு லோக்கலுக்கு வந்து 15 ரூபாய்க்கு மேல விலை ஏற்றக்கூடாதுங்கிறது அரசாங்கம் ஏற்கனவே ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. போன மாசம் வந்து 15 ரூபாய்க்கு மேல டொமஸ்டிக் ஆபரேஷன்ஸுக்கு ATF பிரைஸ் ஹைக் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் சர்வதேச ஆபரேஷன் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸுக்கு வந்து 73 ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கு ஒரு லிட்டருக்கு. இது வந்து அவங்களுடைய நஷ்டத்தை அதிகப்படுத்துகிறது. லாபத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை குறைக்கும், நஷ்டத்தை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு, டாலருடைய மதிப்பு உயர்கிறது. 84, 85 இருந்தது, வெள்ளம்
அப்புறமேல 88 ஆகி 90ல ஸ்டெபிலைஸ் ஆகி 93 ஆகி 94 போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல ரெண்டு பக்கமும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால இதுல அரசு தலையிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு கன்செஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி விலையில ஒரு இது கொடுக்கணும் அல்லது ஒரு எய்ட் கொடுக்கணும், பைனான்சியல் எய்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நாங்க நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு டர்ன் அரௌண்ட் ஏற்படுத்தும் வந்து பல நாடுகள்ல இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட்டுல ஹியரிங்லாம் வந்து ஆன்லைன்ல இப்படின்னு பல விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருக்கும் பொழுது இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. இருக்கு தாக்கம், ஆனால் பெரிய அளவுல இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த தகவல் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த போர் நிற்காத பட்சத்துல நமக்கு இதனுடைய பாதிப்பு அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சார், அப்போ விமானத்துறையில முதலீடு செய்திருக்கிறவங்க இப்ப என்ன சார் கவனிக்கணும், எவ்வளவு உஷாரா இருக்கணும் சார்? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்கவே இந்த துறை வந்து அதீத ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. பயங்கரமான வாலட்டிலிட்டி இருக்கும் அதுல. ஸோ அதனால அது வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. ஹை ரிஸ்க் இருக்கவங்களுக்கு தான் அதுல வந்து ஒரு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குங்கிறத நான் பார்த்திருக்கேன் தொடர்ந்து. அதனால நிச்சயமா அது வந்து கவனத்தோட தான் இருக்கணும். பட் அதை தாண்டி மற்ற துறைகள், இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு இப்ப இதை சொல்றேன், இது இந்த அளவுக்கு போயிருக்குங்கிறத. இப்ப இதே மாதிரி சரக்கு போக்குவரத்து, வாகன போக்குவரத்து இதெல்லாம் நம்ம ரொம்ப யாரையும் பயமுறுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு போகாமல் அரசு பார்த்துக்கும் நான் நம்புறேன். பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு தொடர்றதுங்கிறது இதனுடைய ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ங்கிறது தான் எனக்கு மிக கவலையா இருக்கிறது. விமான போக்குவரத்து குறைவதோ நின்று போறதுங்கிறது ஒரு முக்கியமானதுனாலும் அதை தாண்டி சரக்கு போக்குவரத்து மற்ற விஷயங்கள்ல இதனுடைய பாதிப்பு ஏற்படும் என்றால் சாமானிய மக்களை பாதிக்கும் பொழுது அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தையில க்ரூட், பிரெண்ட் மட்டுமல்ல கேசோலின் எல்லாமே, ஹீட்டிங் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஏறி இருக்கு. அந்த கான்ட்ரரி வெள்ளி தங்கம் குறைஞ்சிருக்கு. தங்கத்தினுடைய விலை 3% குறைஞ்சிருக்கு. வெள்ளியினுடைய விலை 4.5% 5% குறைஞ்சிருக்கு. மீண்டும் $80 கிட்ட எல்லாம் போனது இந்த மாசத்துல $80 கிட்ட இருந்து இப்ப $72 கீழே வந்திருக்கு. தங்கத்தினுடைய விலை $4,560 கிட்ட வந்திருக்கு. ஸோ அது பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருக்குங்கிறது நமக்கு நல்ல விஷயம். எம்சிஎக்ஸ் சந்தையிலையும் பாத்தீங்கன்னா வந்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் தங்கம் 1% மேல இறங்கி இருக்கு. வெள்ளி 2% மேல இறங்கி இருக்கு. காப்பர் இறங்கி இருக்கு 1.5%, ஜிங்க் 1% இறங்கி இருக்கு, லெட் இறங்கி இருக்கு. ஆனால் க்ரூட் மட்டும் 5% அதிகரிச்சு மீண்டும் $9,500 தாண்டி இருக்கு. மே மாத ஒப்பந்தம் இதுதான் இன்னைக்கு நம்ம அதிக கவனத்தை பெறக்கூடியது. இது ஈரான் இப்போ வந்து ஒரு சமாதானத்திற்கு வருவதற்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரொபோசலை அமெரிக்க அதிபர் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா, இல்ல அவர் என்ன திருப்பி கண்டிஷன் போட போறாரு, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். அப்போ தொடர்ந்து க்ரூட்ல நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைங்க சார்? நிச்சயமா க்ரூட பொறுத்த வரைக்கும் டே ட்ரேடர்ஸுக்கு அதுல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுனாலும் நல்ல வாலட்டிலிட்டி இருக்கு, நல்ல ரிஸ்க்கும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது கரன்சியினுடைய எஃபெக்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் 98.83 நம்ம நேற்று பேசும்போது 98.7 கிட்ட இருந்தது. இன்னைக்கு 60% கிட்ட ஏறி இருக்கு. 98.85 99 நோக்கி மீண்டும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. உள்ளூர் நம்ம என்எஸ்சி தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகம் எடுத்துக்கிட்டாலும் ஏப்ரல் மாதம் முதல்வடையக்கூடிய, அதாவது நடப்பு மாத ஒப்பந்தம் இன்னைக்கு முதல்வடைய கூடியது $94.48 வந்து நீங்க 35 பைசா அதிகரிச்சிருக்கு. அடுத்த மாச ஒப்பந்தம் 47 பைசா அதிகரிச்சிருக்கு, 94.95 அப்படின்னு. அதே மாதிரி வந்து ஜாப்பனீஸ் யென் அதனுடைய மதிப்பும் 51 பைசா உயர்ந்து 59.45 இருக்கு. ஸோ நிச்சயமா டாலர் இண்டெக்ஸ் ஏறி இருக்கிறதுடைய பாதிப்பு இங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம். ரூபாய் வீக்கன் ஆயிருக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் மற்ற ரெண்டு கரன்சியும் பார்க்கும் பொழுது பிரிட்டிஷ் பவுண்டும் சரி யூரோவும் சரி கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து 10 பைசா குறைஞ்சிருக்கு, 127.78 ஏப்ரல் மாத ஒப்பந்தம். அதே மாதிரி யூரோ பாத்தீங்கன்னா ஒரு பைசா குறைஞ்சிருக்கு, 110.64, சிக்னிபிகண்டா குறையல. சோ இதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். கச்சா எண்ணெயை ட்ரேட் பண்ணும் பொழுது இந்த விலை ரூபாய்க்கு நிகரான டாலர் மாற்றத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இப்ப ஏடிஎஃப் அந்த ப்ராப்ளம் ஒண்ணு சொன்னேன், அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் அதில் நம்ம பண்ணணும். தொடர்ந்து Q4 ரிசல்ட்ஸ் வெளிவந்துகிட்டே இருக்குங்க சார். இன்னைக்கு என்ன முக்கியமான ரிசல்ட் வந்துச்சுங்க சார்? அதுல என்ன ரிசல்ட் கொடுத்திருக்காங்க சார், சொல்லியிருக்காங்க சார்? நான் முதலே சொன்னேன், மாருதி சுசுகியினுடைய முடிவுகள் வெளியாயிருக்கு. 4ஆம் காலாண்டு முடிவுகள் அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனாலதான் அந்த பங்கினுடைய விலை கூட இன்னைக்கு சற்று இறக்கத்துல தான் முடிவடைந்தது. ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 7% குறைஞ்சிருக்கு. போன ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 7% குறைந்து 3541. இதுல என்ன கவனிக்கணும்னா ரெவென்யூ க்ரோத் 28%, சிக்னிபிகண்டான க்ரோத், நல்ல அதிகரிச்சிருக்கு. பட் ஆனால் நிகர லாபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து ஸ்டாண்டலோன பார்க்கும் பொழுது அது குறைஞ்சிருக்கு. அப்கோர்ஸ் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. பட் மற்ற செலவுகள் இபிட்னு சொல்றது, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது
அதிகரிச்சிருந்தால் கூட நெட் லெவல்ல பார்க்கும் பொழுது குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம கவனத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அதற்கு பல காரணங்கள் அந்த நிறுவனம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் நம்ம சமாளிப்போம்னு. அவங்களுடைய லாபம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னேன், பட் ஆனால் அது வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அந்த லாபம் வந்து குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய ஆபரேஷன்ஸ் இல்ல. அதனுடைய ஆபரேஷன்ஸ்னால வந்து லாபம் குறையல. அது வந்து தொடர்ந்து நல்லா தான் இருக்கு, பாசிட்டிவா தான் இருக்கு. அது கணிசமாக இப்போ ஒரு அமௌண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். நான் ஆபரேட்டிங் இன்கம்னு சொல்றது, அது வந்து அவருடைய முதலீடுகள் பாண்ட்ஸ்ல பண்ணிருக்கிறதுல மார்க்கெட் லாஸ் சொல்லுவோம். இது இப்போதைக்கு தற்காலிகமானதா எடுத்துக்கலாம், ஒன் டைமா எடுத்துக்கலாம். தொடருமா இல்லையாங்கிறது அடுத்த காலங்களில் தான் நமக்கு தெரிய வரும். அதனால அதை வந்து சந்தை பெரிய அளவுல வந்து எடுத்துக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனால் அந்த நிறுவனம் வந்து 140 ரூபாய் பங்கு ஒன்றுக்கு 140 ரூபாய் டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆண்டுக்கு. இந்த டிவிடெண்ட் வந்து ஷேர் ஹோல்டர் ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு கொடுப்பாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று பங்குகள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த டிவிடெண்ட் 140 ரூபாய் பங்கு ஒன்றுக்கு வழங்கப்படும். பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் செப்டம்பர் 9 அந்த டேட் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் எப்ப கொடுக்க போறோங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம முன்னாலே பேசியிருக்கோம், இந்த ப்ராஃபிட் லாஸை வந்து நார்மலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த லாபம் குறைந்திருப்பதற்கோ அதிகரிச்சிருக்கிறதுக்கோ காரணம் வந்து ஒரு முறை வரக்கூடிய செலவோ ஆதாயமோவா இல்ல தொடர்ந்து இதே போக்கு இருக்குமாங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து ஒரு அசஸ் பண்ண முடியும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் இங்கேயும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இன்னொரு நிறுவனம் எட்டர்னல். இந்த எட்டர்னலுடைய 4ஆம் காலாண்டு முடிவுகள் வந்து சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும். அது 71% அவங்களுடைய ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. இதற்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால், டிசம்பர் மாதம் முடிவடைந்த காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் 71% அதிகரிச்சு 174 கோடி. இது சந்தை எதிர்பார்த்ததை விட ஒரு பாசிட்டிவான செய்தி அப்படின்னு கருதுனதுனால சந்தையில் இதனுடைய விலையில ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் இருந்தது, இன்னைக்கு பார்க்க முடிந்தது. பட் இந்த நிறுவனம் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்குலாம் நீண்ட நெடு நாட்கள் ஆகும். ஏன்னா அவங்க அக்குமுலேட்டட் நிறைய இருக்குது, அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து வந்தால்தான் அவங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேலும் பல முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம NDTV, MOIL பொதுத்துறை நிறுவனம், இப்படி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்து நாளை வர இருக்கிறது. வந்தோன்னா அதை நம்ம பத்தி பேசலாம். அதை பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி பார்த்தோம் சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். நாளைக்கு சந்திப்போம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.